நடிகை த்ரிஷா விஜயினுடைய மனைவி சங்கீதாவை வெறுப்பேத்துறதுக்காக ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிக்கிட்டு வருதுங்க. விஜய் அவருடைய மனைவி சங்கீதா இவங்க ரெண்டு பேருடைய விவாகரத்துக்கு முக்கிய காரணம், மூல காரணமே நடிகை த்ரிஷா தான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இப்போ பரவிட்டு வருது. அதோட மட்டும் இல்லாமல் நடிகை த்ரிஷாவை பற்றி மறைமுகமாக விஜயினுடைய மனைவி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டுல கொடுத்த அந்த மனுல ஒரு நடிகை மீது எல்லை மீறிய உறவு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு மிரட்டலோ ஆபத்தோ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த நடிகை யாரு அப்படிங்கிறத நான் கண்டிப்பா எல்லாரும் முன்னாடி சொல்லிடுவேன். அதோட மட்டும் இல்லாம தேவைப்பட்டா ரெண்டாவது குற்றவாளியா அவங்களையும் நான் சேர்த்துருவேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த சம்பவம் நடிகர் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப சங்கீதா அந்த மனுல அவங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னா, விஜய் 2021 அந்த நடிகையோட எல்லை மீறிய உறவுல இருக்கும்போது அதை கண்டுபிடிச்சு வேண்டாம் அப்படின்னு நான் அவரை எவ்வளவோ பார்த்தேன்னா கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். ஆனா நான் சொன்னது எதையுமே அவர் காதலே வாங்கிக்காம சைலண்டா இருந்துட்டு நான் என்ன சொன்னனோ அதுக்கு அகெயின்ஸ்டா இன்னும் அந்த நடிகையோட நெருக்கமா இருக்க ஆரம்பிச்சாங்க. போதாக்குறைக்கு அந்த நடிகைக்கும் இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் என்னோட கணவரை கூப்பிட்டு அடிக்கடி வெளிநாடு போறது, அங்க போட்டோ எடுக்கிறது, அதை சமூக வலைதளத்துல போடுறது, அந்த சமூக வலைதளத்தை போடும்போதே கோடுவேடா அவங்களுடைய லவ்வை வெளிப்படுத்துற மாதிரி சில சிம்பிள்ஸ் இந்த இதுகள்லாம் போடுறது, அது எல்லாமே நடந்திருக்கு. இது எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய என் பிள்ளைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலா பார்த்தோன்னா இருந்தது. விஜய் கிட்ட எவ்வளவு சொன்னாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட பார்த்தோன்னா காது கொடுத்து கேட்டுக்கிறதே இல்லை. கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பிசிக்கலாவும் மென்டலியாவும் கடந்த சில வருடங்களாகவே ஒரு 4-5 வருஷமா நான் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிக்கிட்டு வர்றேன். அதுக்கு முழுக்க காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நெட்டிசன்ஸ் எல்லாருமே த்ரிஷா இதுக்கு முன்னாடி விஜயோட போட்ட சில போஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்து, ஓஹோ அவன் சில இதுல இப்படியெல்லாம் சமாச்சாரம் இருக்கா, மறைமுகமா த்ரிஷா விஜய்க்கு லவ் சொல்றதுக்கு இதெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்களா அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க.